திருவண்ணாமலை அண்ணாமலை கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுட்டெரிக்கும் வெயிலிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்கு பக்தர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அண்ணாமலையார் கோவில் திருக்கோவில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளிலிருந்தும் அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றன. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தர விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவில் ஆடி அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று 6 மணி நேரத்திற்கும் மேலாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரிகளின் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை திருக்கோவில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்று வருகிறது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, தெலுங்கானா ஆகிய அண்டை மாநில பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்து கூட்டம் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இன்று ஆடி அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கும் பிறகு அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோயில் சார்பாக மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.